1976 ஆண்டு வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மே மாதம் 14 நடைபெற்ற அந்த வட்டுக்கோட்டை தீர்மான பிரகடனத்திலே இது வல்வெட்டித்துறையில் கருவாகி திருகோணமலையில் உருவாகி என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 1971 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7 இதே நாளிலே 55 ஆண்டுகளுக்கு முன்னர் வல்வெட்டித்துறையினுடைய 3 பெரியார்கள், பின்னாளிலே நகரசபை தலைவராக இருந்த தமிழர் தேசிய தலைவர் மேல பிரபாகரன் அவர்களுடைய பெரிய தந்தையார் அமரர் ஞானமூர்த்தி அப்பா, அதே போல குமரப்பாவினுடைய பேரர் அமரர் சபாரத்னம் பிள்ளையப்பா, அதே போல இலங்கை நிர்வாக சபையிலே சிரேஷ்ட அதிகாரியாக கடமையாற்றிய வேட்பிள்ளையப்பா ஆகிய மூவரும் இணைந்து ஒரு தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை மகாநாட்டை கூட்டியிருந்தார்கள். 70ஆம் ஆண்டுக்கு பின்னர் திருமதி ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர எடுத்த முயற்சியை தொடர்ந்து தமிழ் மக்களிடமே ஒற்றுமை வர என்ற அடிப்படையிலே அந்த 4 கட்சி அழைக்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழர் சுயாட்சி கழகம், திரு நவரத்னம் ஐயாவுடைய தலைமையிலான தமிழர் சுயாட்சி கழகம், அதே போல சி சுந்தரலிங்கம் ஐயாவினுடைய தலைமையிலான ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி ஆகிய 4 அரசியல் கட்சிகள் அழைக்கப்பட்டு அன்றைய யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மேயராக அமரர் நாகராஜா தலைமையிலே ஒற்றுமை மாநாடு நடைபெற்றது. இப்பொழுதும் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் வந்திருக்கின்ற வரலாற்று சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு ஓரணியாக திரள என்ற ஒரே அணியாக சேர வேண்டும் என்றல்ல, ஒரு பொது உடன்பாட்டை நாங்கள் உலகத்துக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதே போல தாய் தமிழகத்தில் இருப்பவர்களும் நாங்களும் ஒரே கோரிக்கையை நாங்கள் வைப்போமாக இருந்தால் அது மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்கும்.